ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒன் டைப் கொழுக்கட்டை தான். இது வந்து பலாப்பழம் வச்சு செய்கிறது. சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். பலாப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியேவும் வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், ஒரு கப் அரிசி மாவு, ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த பலா இலை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சூடான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம், துருவின வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பலாப்பழத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டு இந்த சலசலன்னு அந்த வெள்ளம்லாம் கொதிக்கும் போது நம்ம துருவி வச்ச தேங்காவை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட பதம் வந்து நல்லா கெட்டியாகி நம்ம இந்த ஸ்டேஜ் வந்துடும். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வெறும் பலாப்பழம் மட்டும் வச்சும் செய்யலாம், இல்லை வெறும் தேங்காய் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் எல்லாமே எடுத்துகிட்டு நான் இதே கடாயிலேயே துருவி வச்சுருந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெல்லத்தை நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைய வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டு கரைய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பலாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த பலாப்பழத்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாவில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லமும் இந்த சைடு வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று சேர கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதம் வந்தது, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. சூடு இருக்கும்போதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கட்டியாக ஆகிடும் அரிசி மாவுன்றதுனால. இதே மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பலாப்பழ பியூரி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து இந்த பலாப்பழம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம உள்ள அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்ற இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த கடாயை வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்குள்ளே ஸ்டீமருக்கு நம்ம இட்லி பாத்திரமும் வச்சாச்சு. இப்போ கடாயில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு கூட கொஞ்சம் தேங்காய் துருவலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து துருவி போடுங்க, மிக்சர் ஜாரில் அடிக்காதீங்க. துருவி போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இது எல்லாம் இந்த மாவு கூட தேங்காய், அந்த பலாப்பழம் எல்லாம் ஒன்று சேர வரலும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா பிசைங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பலா இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக தான், இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்காக தான். இது பலாப்பழ கொழுக்கட்டைன்றதுனால பலா இலை எடுத்து வச்சுருக்கேன். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாழை இலையும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுப்போம் இல்லையா கொழுக்கட்டை, அதையும் நம்ம அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இலையை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து டூத் பிக் வச்சு நான் ஹோல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கையில் லைட்டாக நெய்யை தொட்டு அந்த இலை உள்ள நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாவை உள்ளே நல்லா வச்சு போர் பண்ணிக்கோங்க. எல்லா இடமுமே நிறைய மாவு வச்சு போர் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே மாவு வச்சு நம்ம மூடி விட்டுற வேண்டியது தான். இந்த வீடியோவில் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக மாவு எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு உள்ள பூர்ணமும் நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை விட இந்த கொழுக்கட்டை நல்லா லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொழுக்கட்டை உங்களுக்காக போடுறேன். கண்டிப்பாக இந்த பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதை உள்ளே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட வாசனையே. நான் இன்றைக்கி செஞ்சு எங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பலாப்பழ கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இலையை நல்லா பிரிச்சுட்டு ஒரு கத்தி வச்சு நான் சூடாக இருக்குன்றதுனால உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்க பறக்க